நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே, உலகாண்ட புலவத் தமிழ் போலே, நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. கைராளர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். வாழ்க வளமுடன் கைராளர்கள், வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம சேனல் மூலிமா பர்த்டே செலிப்ரேஷன் தான். பாப்பா பேர் வந்து பிரியாணி குட்டி. ஸோ அவங்களோட 3rd பர்த்டே தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் உள்ள வந்து உமன்ஸ் டிசபிலிட்டி சென்டர். இங்கே ஒரு 45 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பிரியாணி கொடுக்க போகிறோம். நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ சடனாக பார்த்தோன்னா ஜெய்வந்த் அண்ணன் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. ஜெய்வந்த் அண்ணன் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 150 பேருக்கு கொரோனா காலகட்டத்தில் சினிமாவில் கார்டு இல்லாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அவ்வளோ ப்ரொவிஷன் கொடுத்து ஸோ நல்லா மோட்டிவேஷன் பண்ணார். அது இல்லாமல் அவர் நிறைய சேவை செஞ்சிட்ருக்காரு. அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் நம்ம தம்பி சிவா வந்து சர்ப்ரைஸாக நம்ம அண்ணனை ஜெய்வந்த் அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்காங்க ஆசிரமத்துக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரோட சாரோட குழந்தை 2வது பர்த்டே செலிப்ரேஷனுக்குள்ளே வந்து மேடம் வந்து ஸோ உள்ள என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் ஆக்டிவிட்டிலாம் சொல்லி சார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள், தம்பி மட்டன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஒரு 45 to 50 மெம்பர்ஸ்க்கு பிரியாணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவங்களுக்குலாம் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேஷன் நல்ல ஸ்பெஷல் பிரியாணி கொடுத்து மதியானம் லஞ்சை செலிப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். 2வது வருஷம் பிறந்த நாள் வந்து பாப்பாவுக்கு வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் குழந்தைங்க கூப்பிட்டு வரல. அவருடைய பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவருடைய உறவினர் வந்திருக்காங்க. அவங்களுக்காக வந்து நம்ம ஷெல்டரில் ப்ரேயர் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்லி அந்த குழந்தைக்கு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிடலாம். சரிங்களா? வேற ப்ரேயர் பண்ணிக்கலாம். எங்களை கிருபியா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மதியான வேலைக்காக நன்றி எடுக்கணும் ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. இதோ இந்த தருணத்திற்குள்ளே வந்திருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிறதான சகோதரனுடைய மகள் ஆண்டவரே 2வது வருட பிறந்த நாள் காயிராவை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குழந்தைய உடைய கரத்தில் அர்ப்பணிக்க சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் குழந்தையுடைய பிறந்த நாள் உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ராஜா பிள்ளைய என்னை ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் வளரும் வயதில் ஆண்டவரும் உடைய கரம் கூட இருந்து அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தனை ஆயத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ள முடியாது. சரி ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த தருணத்தில் கூட கர்த்தாவே மகளுடைய சரீரத்தில் எந்த ஒரு பலவீனங்களும் காணப்படாதபடிக்கு மகளை நல்ல பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு உடைய ஜீவனை கொடுத்து மகளை வளர்க்க கர்த்தர் கிருபை தாங்க. அதை வளர்க்குறதான தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய மாற்றுத்திறனாளியுடைய காப்பகத்தில் ஆண்டவரே உணவு கொடுக்க வந்திருக்கிற சகோதரர்களையும் அவருடைய கையிட்டு செய்கின்ற வேலைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சுபிக்கிற ஆண்டவரே. இது போல் அநேக உதவிகளை வந்து மற்ற மக்களுக்கும் செய்ய அவர்களுக்கு நல்ல மனப்பான்மையை தாங்க. அவர் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானங்களை பெருக பண்ணுங்க. அவருடைய குடும்பங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேரம் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாம் ஏற்ற வேளையில் நீங்கள் வாய்க்க பண்ணி தரும்படியா செபிக்கிறோம். மகளை நீங்கள் ஆசீர்வதித்து மகளை பெருக பண்ணும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிறந்த நாள் போல அநேக பிறந்த நாள் மக்களோடு கொண்டாட கர்த்தர் நேர் கிருபை செய்யுங்கப்பா. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சமாதான சந்தோஷத்தை தந்து பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். அன்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளு எங்கள் சூழ் நல்ல தகப்பனே, ஆமேன். ப்ரேயர் முடிஞ்ச உடனே அப்படியே அங்கே ரெடி பண்ண என்ன சொல்கிறது, நம்மளோட மாற்றுத்திறனாளி சிஸ்டர்ஸ்லாம் அவங்களே ரெடி பண்ணுறது. சைடு பேக்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இங்கேயே ரெடி பண்ணுறது. அதே மாதிரி மாஸ்க்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு கொண்டு போவீங்கள அந்த பேக்கு, அப்புறமேட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கவருக்கு பதிலெலாம் வந்து நம்ம பேக்கு இங்கேயே ரெடி பண்ணி மொத்தமாக ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ஷாப்பு வச்சுருந்த சூப்பர் மார்க்கெட்டில் வச்சா இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். அடுத்த வீடியோவில் வெறும் இந்த மாதிரியான கைவினை பொருட்களை தனியாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம அந்த அப்படியே செலிப்ரேஷன் இந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துடலாம் வாங்க.
ஸோ ஃபுட்டு கொடுத்து முடிச்ச உடனே சுஜாதா மேடம் கூப்பிட்டு பாப்பாவுக்கு க்ரீட்டிங்ஸை கொடுத்துருக்கேன்னு கூப்பிட்டு கொடுத்தாங்க. அது அந்த க்ரீட்டிங்ஸ் வந்து இங்கேயே ரெடி பண்ணது, நம்ம தங்கைகள் மாற்றுத்திறனாளி தங்கைகள் ரெடி பண்ணது. ரொம்ப க்யூட்டாக இருந்த அவங்க வேர்டிங்கில் எழுதி கொடுத்து பாப்பாவுக்கு கொடுத்துருங்கன்னு மறக்காமல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரியான செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. சாருக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஓமில் வந்து அவர் நிறைய பண்ணிகிட்ருக்காரு. அவரும் ஜெயவந்தெல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள் டீ கடை சேனல் சார்பாக சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயவந்தனை வந்து இன்னும் என்னடா தேவைன்னெலாம் கேட்டுட்டு போயிருக்காரு. நான் வந்து பண்ணுறேன்டான்ட்டு அவர் ஆல்ரெடி நிறையா பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த ஓமில் இன்னும் வந்து பண்ணுறேன், எனக்கு என்னென்ன வேணும்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா வந்ததுக்கு, வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. வாழ்த்துக்கள்னா ஜெயவந்தண்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம. ஓகே, பாய். தேங்க்யூ. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.